கடைசி நாட்கள்ல அநேக விசுவாசிகள் தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொள்வார்கள், வஞ்சிக்கப்படுவார்கள். எச்சரிக்கையாருங்க. பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கப்படுத்துகிறார். இங்கும் அங்கும் ஓடி திரிய வேண்டாம். நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்த சபையில அமர்ந்திருங்கள், காத்திருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். செமினாருக்கு சென்று வந்த உடனே ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அப்போஸ்தலன் என்று துள்ளி குதிக்க வேண்டாம். உங்க வாழ்க்கையில சாத்தான் கிரி செய்யாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டுகளை அடித்துக் கொண்டு எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் நிலைத்து போக மாட்டார்கள். எரேமியா 3:15 சொல்லுகிறது, என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தருவேன், அவர்கள் அறிவோடு புத்தியோடு உங்களை வழி நடத்துவார்கள். உங்களுக்கு கொடுத்த மேய்ப்பர்களோடு சபை போதகரோடு ஐக்கியமாருங்கள். அந்த சபையில் ஐக்கியமாருங்க. திருட்டுத்தனமாக எங்கே செல்ல வேண்டாம். உங்கள் போதகருக்கும் உங்களுடைய உங்களுக்கென்று கொடுத்த கர்த்தர் கொடுத்த போதகருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அடங்கியிருங்கள். அப்போது கர்த்தர் உயர்த்துவார். இன்று அநேக வாலிபர்களும் அநேக சபை மக்களும் தங்களுடைய போதகருக்கு தெரியாமல் இங்கும் அங்கும் சென்று பல குழப்பத்துல சிக்கிக்கொண்டு, பல சத்தியத்தில் சிக்கிக்கொண்டு போதகரை அற்பமாய் என்பதும் இப்படிப்பட்ட காரியங்கள் இப்பொழுது இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது.